அந்த ஸ்டடீஸ்ன்னு இருக்கு பாருங்கள். ஒரு கதைக்கு படம் போடுறதுன்னா நாட் ஓன்லி இல்லஸ்ட்ரேஷன். இப்போ கதைக்கு படம் அப்படின்றது வேறு விஷயம். இப்போ அந்த காலத்தில் மாங்கா படம் அந்த மாதிரி இருந்தது. பட் இதெல்லாம் உணர்வோடு சேர்ந்த விஷயங்கள். அது அப்படி வரும்போது அவ்வளோ சிரமங்கள் இருக்குதுன்றது அந்த டைமில் நான் படித்தேன். அதே மாதிரி தினமணி கதிரில் இங்கே இந்த இன்சிடென்ட் இங்கே நடந்தது. தினமணி கதிரில் படம் போடுறேன். தினமணி கதிர் படம் போடும்போது, நீ ஏதாவது படம் போட்டுன்னு சாவி சார், நீ ஏதோ படம் போட்டுன்னு வாயேன். அது நான் ஒரு ஏதோ ரொமான்டிக் மாதிரி அப்போ இல்லஸ்ட்ரேஷன் அப்போ நம்ம ஃபாரின் ஸ்டைலில் அதோ அது பண்ணி எடுத்துகிட்டு நான் போகிறேன். போய் காமிக்கிறேன். அங்கே தாஸ்ன்ட்டு ஒரு எடிட்டோரியல், தாஸ் இந்த படத்துக்கு ஒரு கதை எழுது அப்படின்னு போட்டு, அந்த கதைக்கு தாஸ்ன்றவர் இப்போ நோமோர் அவர் லாஸ்ட் மினிட்டோட பார்க்கும்போது, ஞாபகம் இருக்கா உன் கதைக்கு நான் படம் கதை எழுதினேன். கதைக்கு தான் படம் போடுவானே தவிர, இப்படி என்கரேஜ் பண்ணார். சாவி ஆகட்டும், அமுதசுர விக்ரமன் ஆகட்டும், விகடனில் வந்து அப்போ விகடனில் வந்து தீபாவளி மலருக்காக பண்ணதுனால அந்த இது எஸ்.எஸ். அப்போ படங்கள்லாம் எடுத்து போய் காமிச்சிருக்கேன் பெரியவருக்கு. ஆனால் நேராக பார்க்க முடியல. அப்போ தான் இறந்துட்டார் அவர் 1969. அதுக்கப்புறம் தான் பாலு சார் வந்தப்புறம் அவர் எம்டி வந்து அவர் என்னை என்கரேஜ் பண்ணார்.